ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ अत्र उच्यते आत्मविदः निवृत्तमित्याज्ञानत्वात् विपर्ययज्ञानमूलस्य कर्मयोगस्य असम्भवः स्यात्। பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்கிறான். ஆத்ம ஞானியால கர்மயோகம் பண்ண முடியாதா, சந்நியாசம் பண்ண முடியாதா? இல்லைன்னா ஆத்ம ஞானம் இல்லாதவனால இது ரெண்டுத்துல ஒண்ணுத்த பண்ண முடியாதா? இது எது நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன்னு ஒரு கேள்வி. அதுக்கு பாஷ்யக்காரர் பதில் சொல்றார், ஆத்மவிதா நிவృత్త மித்யாஜானத்வாத் விபர்யய ஞான மூலஸ்ய கர்மயோகஸ்ய அசம்பவः ஸ்யாத். ஆத்மவித்தான ஞானி என்ன ஆகிறான்னா நிவృత్త மித்யா ஞானத்தை அடையறான். மித்யா ஞானம் யாருக்கு போயிடுத்தோ அப்படிப்பட்டவனாக ஆகிறான். மித்யா ஞானம் நிவృత్తం யஸ்மாத். யாருட்டேர்ந்து மித்யா ஞானமானது நீங்கி விட்டதோ. மித்யா ஞானம்னா விபர்யய ஞானம். ஒண்ணு இருக்கிற இடத்துல இல்லாதத பாக்குறது, இல்ல இல்லாத இடத்துல இருக்கிறத பாக்குறது, அப்படிங்கிறதுதான் விபர்யய ஞானம். கயர் இருக்கிற இடத்துல பாம்பை பாக்குறது அப்படிங்கிறதாக இருக்கிறத மித்யா ஞானம்னு சொல்றோம். அப்ப ஜகத்து இருக்கா இல்லையா, இது நம்ம விசாரம் நிறைய பண்ணிட்டோம். வாஸ்தவிகமாக பிரம்மன் தான் இருக்குங்கிற இடத்துல ஜெகத்தை பார்க்கறதுன்றது மித்யா ஞானம். அந்த மித்யா ஞானம் நிவృత్తం யாருக்கு? ஆத்மவிதா. அப்படி இருக்கும் பொழுது விபர்யய ஞான மூலஸ்ய கர்மயோகஸ்ய அசம்பவः ஸ்யாத். கர்மயோகத்துக்கு என்ன ஆதாரமா இருக்கு, மூலம் என்னன்னா விபர்யய ஞானம் தான் அதுக்கு மூலம். என்ன விபர்யய ஞானம்? கர்மான்னு சொல்லும் பொழுதே என்ன ஆகுறது? கர்ம யோகம்னு எடுத்துட்டாலும் சரி, கர்மான்னு எடுத்துட்டாலும் சரி, காரக அபேட்சை இருக்கு. காரக அபேட்சை இருக்குன்னா சம்பிரதானம், அபாதானம், கர்ணம், கர்மா, கர்த்தா, அதிகரணம் அப்படிங்கிறதாக எங்க பண்றேன், எதனால பண்றேன், எதற்காக பண்றேன்,
எதனிடமிருந்து பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கர்மா. இப்ப நான் இன்னதை செய்கிறேன், இதனால செய்கிறேன், இந்த இடத்துல இருந்துட்டு செய்கிறேன், இன்ன பலனுக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறது பொழுது அது கர்மம் ஆகிறது. அதுக்கு என்ன மூலம்னா இதெல்லாம் வெவ்வேறையா இருக்கு அப்படிங்கிற ஞானம் தான் அதுக்கு மூலமா இருக்கு. அதனால விபர்யய ஞான மூலஸ்ய அப்படின்னு சொல்ற. விபர்யய ஞானம் எதுக்கு மூலம்? கர்மாவுக்கு மூலம். கர்ம யோகத்துக்கும் அதுதான் மூலம். ஏன்னா இவன் ஞானி இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்துல பார்க்கும் பொழுதுதான் அது அது பண்ண முடியாது. யோகமா பண்ண முடியாது. யோகம்னா நீ யோகம்னா என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி நான் கர்மாவை பண்றேன், கிடைக்கக்கூடியதை பிரசாத புத்தியோட எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பொழுது, அப்ப எனக்கு இது கிடைக்கிறது, இதுக்கு எனக்கு ஈஸ்வரன் கொடுக்கிற பிரசாதம் அப்படிங்கிறதெல்லாம் புத்தி. அந்த புத்திக்கு என்ன ஆதாரம் வேண்டி இருக்கு? நான் வேற, ஜெகத் வேற, ஈஸ்வரன் வேற அப்படிங்கிறதாக ஆதாரம் இருக்கும் பொழுதுதான் கர்மாவை கர்ம யோகமாவும் பண்ண முடியும். அதனால கர்மயோகஸ்ய விபர்யய ஞான மூலஸ்ய ஆத்மவிதா அசம்பவா. ஆனா ஆத்ம ஞானிக்கு இந்த விபர்யய ஞானம் இல்லை, தான் வேற, இந்த மற்ற காரகங்கள் வேற, கர்ம கரணம் இதெல்லாம் வேற அப்படிங்கிற விபர்யய ஞான மூலம் இல்லாததுனால ஆத்மவித்துக்கு இது அசம்பவமாகிறது கர்மயோகம் அப்படின்னு சொல்ற. ஜன்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன நிஷ்கிரியம் ஆத்மானம் ஆத்மத்வேன யஹா வேத்தி தஸ்ய ஆத்மவிதः சம்யக் தர்சனேன அபாஸ்தமித்யா ஞானஸ்ய நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லக்ஷணம் சர்வ கர்ம சந்நியாசம் உக்த்வா தத் விபரீதஸ்ய மித்யாஜ்ஞான மூல கர்த்திருத்வ அபிமான புரஸ்ஸரஸ்ய சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய கர்மயோகஸ்ய இஹ கீதாசாஸ்திரே தத்ர தத்ர ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு சம்யக் ஞான மித்யாஜ்ஞான தத்காரிய விரோதாத் அபாவஹ பிரதிபாத்யதே யஸ்மாத் தஸ்மாத் ஆத்மவிதः நிவృత్త மித்யாஜ்ஞானஸ்ய விபர்யய ஞான மூலः கர்மயோகः ந சம்பவதி இதி யுக்தம் உக்தம் ஸ்யாத். ஜன்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன நிஷ்கிரியம் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு ஜென்ம ஜரா மரணம் முதலான விக்கிரியங்கள் மாறுதல்கள் இல்லை. ஏன்னா எது சாட்சியா இருந்துருக்கோ, இப்ப இந்த தேகம் மாறுறது, இந்த ஜெகத்து மாறுறது, மாறிண்டே இருக்குன்னா அந்த மாற்றத்தை விட்னஸ் பண்றது தானும் மாறிட்டு இருக்க முடியாது. அதனால சாட்சி இது அத்தனை மாற்றத்தையும் சாட்சி செஞ்சு இருக்கு. ஆனா புத்தி மாறிண்டே இருக்கே, புத்தியில வெவ்வேறு விஷயம் தோன்றதுன்னா மாறுற புத்திய விட்னஸ் பண்றது சாட்சி பிரத்யக்ஷம் தான். இப்ப அது மாறாம இருக்கிறதுனாலதான் புத்தி மாறுறதை என்னால விட்னஸ் பண்ண முடியாது. அதனால நித்ரை சுஷுப்தியில இருந்தாலும் சொப்னமா இருந்தாலும் ஜாகிரத அவஸ்தையில இருந்தாலும் இந்த எல்லாத்தையும் சாட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நிஷ்கிரியம். ஒரு போட்டு நகர்ந்துட்டே இருக்குன்னா அந்த நகர்றத சாட்சியா பார்த்துட்டு இருக்கிற கரையில நிக்கிறவன் நின்றுட்டு இருந்தா தானே சாட்சிக்க முடியாது. இவனும் அதே ஸ்பீட்ல நகர்ந்துட்டு இருந்தா போட்டு நகர்றது தெரியாது. அதனால சாட்சியா இருக்கிறது தானும் விவகாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜன்மாதி சர்வ விக்ரியா ரஹிதத்வேன, அதான் நம்ம பார்த்தா மாதிரி அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷியத்தே வினஷ்யத்தின்னு 6 விகாரங்கள் உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்கள்லயும் நம்ம பார்க்கிறோம். அந்த மாறுதல்களுக்கு அப்பாற்பட்ட சுரூபம் அப்படிங்கிறதுனால சர்வ விக்ரியா ரஹிதத்வேன நிஷ்கிரியம் ஆத்மானம். அப்படிப்பட்ட ஆத்மாவை ஆத்மத்வேன யஹா வேத்தி, அந்த ஆத்மாதான் என்னுடைய சுரூபம் அப்படிங்கிறத யார் தெரிந்து கொள்கிறானோன்னு போடுறார். வேத்தி ஜானாதி, யாருக்கு அதனால இத காக்னிட்டிவ் நாலேஜ்னு சொல்றோம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இது திஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்,
திஸ் இஸ் அ காக்னிஷன், ரெகக்னிஷன். அதனாலதான் வேத்தி, ஜானாதி, பிரம்மவித்து, ஆப்னோதி பரம். அதனால என்னுடைய ஆத்மஸ்வரூபம் இந்த நிஷ்கிரியமான ஸ்வரூபந்தான் ஆத்மா. இந்த ஜென்ம ஜரா மரணம் முதலானதெல்லாம் தேகத்துக்கு இருக்கு, புத்திக்கு இருக்கு, இது எல்லாத்துக்கும் இருந்தாலும் இதை சாட்சியா இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு, ஏன்னா எந்த விக்ரியமே இல்லாத போது ஜரா மரணம் மட்டும் எங்க இருக்க போகுது? அப்படிதான் இந்த ஸ்வரூபம்ன்றதை யாரு தெரிந்து கொள்கிறானோ தஸ்ய ஆத்மவிதா, அப்படிப்பட்ட ஞானிக்கு சமயக் தர்ஷனேன அபாஸ்த மித்யா ஜானஸ்ய, அவனுக்கு இந்த மித்யா ஜானம், இந்த காரகங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகின்ற ஞானம் எப்படி ஏற்பட்டது? சமயக் ஞானத்தினாலதான் ஏற்பட முடியும். நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணம் சர்வகர்ம சந்நியாசம் முக்துவா. அப்ப அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய லட்சணம் என்ன ஆகிறது? அவனோட காரியம் என்ன அவன் பண்ண போறான்னா, நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணம். அந்த ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு இருக்கிறது தான் சாந்தி. சாந்தி மதி கச்சதின்னு சொன்னார் போன அத்தியாயம் முடியும் போது. அந்த சாந்தி எப்படின்னா, சர்வாத்மா அச்சலம் ஸ்திரம். இப்ப சர்வ வியாபியா இருக்கிறது எங்க நகர போறது? அப்ப அந்த அந்த சுரூபத்துல அவஸ்தானம் ஒருத்தனுக்கு வந்துடுத்துனா, அவன் அப்புறம் இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பன்ஸோட இருக்க போறது இல்லை இல்லையோ. அதனால நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணம் தான் ஒரு ஞானிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சர்வகர்ம சந்நியாசம் உக்துவா, அப்படிப்பட்ட சர்வகர்ம சந்நியாசத்தை சொல்லிட்டு, தத்விபரீதஸ்ய மித்யா ஜான மூல கர்த்திருவ அபிமான பரஸ்பரஸ்ய, இந்த மாதிரி ஞானம் இல்லாத ஆனா முமுக்ஷு, மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இருக்கக்கூடியவனுக்கு, ஆனா இந்த ஞானம் இல்லாத பரியந்தம் மித்யா ஜான மூல கர்த்திருவ அபிமான புரஸ்ஸரஸ்ய சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய கர்மயோகஸ்ய இஹ கீதா சாஸ்திரே. அதனால அந்த அதுக்கு விபரீதமான இந்த நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணமாக இருக்கக்கூடிய சர்வகர்ம சந்நியாசத்தை இவாளுக்கு சொல்லிட்டு, அதற்கு விபரீதமா இருக்கக்கூடிய கர்மயோகம் எதனால? மித்யா ஜானம் மூல கர்த்திருவ அபிமானம் இருக்கு. நான் கர்த்தா அப்படிங்கிறதுக்கு ஹேத்து நம்ம பார்த்த மாதிரி மித்யா ஜானம் தான். பிரம, பாம்ப கயத்துல பார்க்கறதாக இருக்கக்கூடிய நிலையதான் மித்யா ஜானம் மூல கர்த்திருவம், மித்யா ஜானம் மூலம்னு சொல்றாருங்க. கர்த்திருவத்துவ அபிமான புரஸ்ஸரஸ்ய சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய. ஆத்மா எப்படி இருக்குன்னா கிரியாவோடு இருக்கு, காரகங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் இந்த ஆத்மா. இந்த சப்பிரயோஜனமா பண்ணக்கூடிய காரியத்தினால நான் போக்தாவானவன் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற ஒரு மித்யா ஜானத்தை ஆதாரமா வச்சு இயங்கிறது தான் கர்மயோகம். அப்படிங்கிறதுனால சக்ரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான ரூபஸ்ய கர்மயோகஸ்ய இஹ கீதா சாஸ்திரே, அத இந்த கீதா சாஸ்திரத்துல பகவான் பல இடங்கள்ல தத்திர ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு, ஆத்மஸ்வரூபத்தை இதுதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு நிரூபணம் பண்ணக்கூடிய இடங்கள்ல கூட சமயக் ஞான மித்யா ஜான தத் காரிய விரோதாத் அபாவகா பிரதிபாத்தியதே யஸ்மாத். அதனால சமயக் ஞானம் இருக்கிறவனுக்கு மித்யா ஜானமோ தற்காரியம் விரோதமா இருக்கு. அதனால அந்த காரியம் கர்மயோகமானது அபாவம்னு சொல்லப்பட்டிருக்கு பல இடங்கள்ல இந்த கீதா சாஸ்திரத்துலன்னு சொல்ற. தஸ்மாத் ஆத்மவிதா நிவத்த மித்யா ஜானஸ்ய விபர்யய ஜான மூலகா கர்மயோகா ந சம்பவதி இது யுக்தம் முக்தம் சாது. அதனால பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனாலையும் இதையே பிரமாணமா வச்சு சொல்ற, கீதையே பிரமாணமா வச்சு இதே கீதா சாஸ்திரத்துல பல இடத்துல பகவான் இதை சொல்லியிருக்கிறதுனால ஆத்ம ஜானிக்கு கர்மயோகம் அப்ளிகபிள் இல்லைங்கிறது சொல்லப்பட்டதாயிடுறது அப்படின்னு சித்தாந்த பட்சத்தை வைக்கிறார். அங்கதான் கேள்வி கேட்கிறா, கேஷு கேஷு புனஹா ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு ஆத்மவிதா கர்ம அபாவா பிரதிபத்தியதே இது. எங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்றது பூர்வபக்ஷியோட கேள்வி.
கேஷு கேஷு எங்கெங்கெல்லாம் ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு எந்தெந்த இடத்துல எங்க பகவத்கீதையில நீங்க சொல்ற மாதிரி ஆத்மஸ்வரூபத்தை சொன்ன இடத்துல ஆத்மவிதா கர்ம அபாவா பிரதிபாத்தியதே ஆத்ம ஞானிக்கு கர்மா பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்குன்னு சொல்லுங்க நீங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கறான். அத்திர உச்சியதே, அதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாஷகாரர் சொல்றார். அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்வியஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகது. இந்த 2ஆம் அத்தியாயத்துல அது சொல்லிண்டே வராரு. ஒன்னும் ஆரம்பத்திலேயே இதுதானே சொல்றார். அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம்னு ஆரம்பிச்சு அங்க சொல்லிட்டு வர அவிநாசித்து தத்வித்தி ஏனம் வேத்தி ஹந்தாரம் எஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌதோ ந விஜானீதா நாயம் ஹந்தி ந ஹன்யதே. அது வரைக்கும் வரிசையா சொல்லிட்டு வர நஜாஜத்தே நம்ரியதேவா கதாச்சித்து எல்லாம் சொல்றாரு. அண்ணம் அங்க எல்லாம் என்ன சொல்றார், கர்த்தாவாகவும் ஸ்வரூபம் இருக்கிறது இல்ல, கர்மாவாகவும் இருக்கிறது இல்ல அப்படின்லாம் சொல்ற. அதுவும் அந்த கான்டெக்ட் ஞானத்தை சொல்ற கான்டெக்ட் தானே அங்க. ஏன்னா ஸ்வரூபம் என்ன அப்படின்னு சொல்ற இடத்துல இத சொல்ற ஆத்ம வஸ்து இதுக்கெல்லாம் உட்படாதது அப்படிங்கிற தாத்பரியத்தில் தான் சொல்லிட்டு வர்றார் பகவான். ஆனா இங்க கர்மா கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல சொல்றதா பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் ஆச்சாரியாளுடைய காலகட்டங்கள் கான்டெக்ட பார்க்கணும். ஏன்னா இந்த சந்நியாசம்ங்கிறத சித்தாந்தத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்ற. ஏன்னா இப்ப காலகட்டங்கள்ல இப்ப அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல சந்நியாசம்ங்கிறத அவசியமா சொல்ல வேண்டியதா இருந்தது. ஏன்னா கர்மா ஒரு வைதீகனுக்கு நம்ம தெய்வத்தின் குரல்ல இத காஞ்சி பெரியவர் நிறைய விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. ஒரு வைதீகனுக்கு ஒரு நாள்ல எவ்வளவு காரியம் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எழுந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் காத்தாலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள்ல இது எல்லாமே எதுக்கு கர்மா பண்றது எல்லாம் ஃபைனலி ஞானம் தானே லட்சியம். ஜீவன் பிறக்கிறதே மோட்சத்துக்காக தான். எத்தனையோ ஜீவராசிகள் பிறந்து அதுக்குள்ள ஏதோ சில பேருக்கு இந்த மனுஷனாக ஜென்மா ஏற்பட்டு அதுலயும் வேதாந்த சிரவணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஏற்படுறதுனால இது இத்தனையில ஏதோ சில பேர் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதாக தான் இந்த சக்கரம் போயின்னு இருக்கு. அப்போ ஒருத்தன் கர்மாவை பண்றதோ கர்ம யோகத்தை பண்றதோ எதுக்குன்னா மோட்சத்தை உத்தேசித்துதான். அப்போ வேதத்துல இருக்கிற ஸ்ரத்தனால வாழ்க்கை முழுக்க ஒருத்தன் கர்மாவே பண்ணிட்டு இருக்கான்னா அப்போ அந்த லட்சியத்துக்கு ஒரு வாய்ப்பு, லட்சியத்தை அடையிற வாய்ப்பு இல்லாம போயிடுறது. அப்படிங்கிறதுனால கர்மாலேருந்து ஒருத்தனை விடுவிக்கிற டைம் வரும்பொழுது விடுவிக்கிறது அவசியமா இருக்கு. அதனால சந்நியாசம்னு ஒன்றத்தை சொல்ல வேண்டியது அந்த காலகட்டங்கள்ல அவசியமா இருந்தது. அப்போதான் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசமோ வித்வத் சந்நியாசமோ இருக்கும் பொழுதுதான் இந்த அகரணிய பிரத்யவாயம் இந்த மாதிரி நித்திய கர்மா விடப்படாது, நைமித்திக கர்மாக்களும் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கிற விஷயத்துல இருந்து ஒருத்தனை விடுபட வேண்டி இருந்தது. அதனால சந்நியாசம்ங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போதைய காலகட்டங்கள் வேற. அந்த மாதிரி வைதிகமான கர்மாக்கள்ல இருந்து பிரிச்சு விடணுன்ற அவசியம் இருக்கிறது ரொம்ப கம்மியான கான்டெக்ட்ல தான். 2வது சந்நியாசம்ங்கிறதுமே அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை. அப்ப சந்நியாசம்ங்கிறது என்னன்னா, ஏன்னா கம்யூனிகேஷன் கிடையாது, கனெக்ட்ஸ் ஒருத்தர் ஒரு ஊரை விட்டுட்டு சன்னியாசம் எடுத்துன்னு போயிட்டாருன்னா அதோட சரி, அதுக்கப்புறம் அந்த பந்தம்லாம் அதோட அருந்து போயிடுறது. இன்னைக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் இருக்கிற ஒரு உலகத்துல அந்த மாதிரி ஒரு சந்நியாசமோ பிரிச்சு விட்டுறதுனால ஒருத்தருக்கு இயற்கையாகவே பந்தம் விட்டு போயிடுறது, கனெக்ட் பண்ற பாசிபிலிட்டி இல்லாம போயிடுதுங்கிறதெல்லாம் இல்லை இப்போ. அதனால எல்லாம் மாறி போயிடுது. இப்ப சன்னியாசி பண்ணக்கூடிய காரியமா எப்படி இருக்குன்னா, கிரகஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அப்ப ஒரு 10 குழந்தைகளை வச்சுன்னு ஒருத்தர் கிரகஸ்தர் கஷ்டப்படுறதுக்கும் இன்னிய உலகங்கள்ல ஒரு சன்னியாசிக்கும் கிரகஸ்தனுக்கும் என்ன ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. அங்கேயும் ஒரு விவகாரம் வந்துடுது. சன்னியாசிக்கும் ஏதோ ஆசிரமத்தை வச்சுக்க வேண்டியது, அங்க சில பேரோட இன்டராக்ட் பண்ண வேண்டியிருக்கு, அங்க ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுறது, எல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ கிரகஸ்தனுக்கும் சன்னியாசிக்கும் பெரிய வித்தியாசம் இந்த காலகட்டங்கள்ல இல்லை.
அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இந்த பாஷ்யம் வந்து நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்ல பார்க்கணும். ஏன்னா இங்க பர்பஸ் என்ன, பாஷ்யக்காரர் சரி பகவானும் சரி சொல்ல வர்ற ஸ்பிரிட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இது ரொம்ப தீவிரமா வந்து சன்னியாசத்தை சொல்லிட்டே போறதுனால ஓஹோ சன்னியாசம் தான் வந்து இங்க வந்து லட்சியம் போல இருக்கு எல்லாருக்கும்னு எடுத்துக்கிறது அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால இங்க வந்து ஆச்சாரியால் சொல்றதும் சரி, அது ஒரு கான்டெக்ஸ்ட்னால சன்னியாசத்தை மீமாம்சகர்களை எதிர்க்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் வந்து விவிதிஷா சந்நியாசத்தை வந்து ஸ்ட்ராங்கா சொல்ற. ஆனா பகவானுடைய இன்டென்ட் பார்த்தோம்னா ரெண்டும் ஒண்ணுதான் தான் சொல்லிட்டு வர. கர்மயோகமும் அந்த அவர் இன்ஃபேக்ட் ஆச்சாரியோட பாஷ்யத்தோட கொஞ்சம் டிஃபர் தான் ஆகிறது. நம்ம வெறும் மூலத்தை பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல மட்டும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து கிரமசந்நியாசத்தை பகவான் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா பகவானுடைய லட்சியம் வந்து ஞானத்தினால ஏற்படக்கூடிய சந்நியாசத்தை தான் சொல்றாரு ஒழிய விதிவத்தா பண்ற சந்நியாசத்தை வந்து எம்பசைஸ் பண்ற மாதிரி கீதா சாஸ்திரத்தினுடைய கோர் இதை பார்த்தோம்னா இல்லை. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னுங்கிற மாதிரியான வாக்கியங்கள்லாம் இருக்குன்னாலும் பட் எம்பசிஸ் வந்து ரொம்ப சந்நியாசத்துல இருந்ததா அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறதுனால இன்னைக்கு அடாப்டேஷனுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மூலத்துக்கு போகும்பொழுது. ஏன்னா இப்ப வந்து ஒரு சந்நியாசம்ங்கிற ஒரு ஆசிரமத்தினுடைய இதுவே மாறி டைமென்ஷன்ஸே மாறிட்டதுனால இப்ப இது பெட்டரா அது பெட்டரான்னு பார்க்கும்பொழுது கர்மயோகா விசிஷ்யத்தைன்னு சொல்றது ஓரளவுக்கு கரெக்டுன்னு தோன்றும். பட் இருந்தாலும் சில விதமான விஷயம் இப்போ அதுதான் ஸ்பிரிட்டை பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்பிரிட்ல பார்க்கும்பொழுது சன்னியாசியா இருந்தாலும் சரி இன்னைக்கு கிரகஸ்தனா இருந்தாலும் சரி சில விஷயங்களை வந்து வர்ஜிக்க வேண்டியதும் அவசியமாகுது. ஏன்னா இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இப்ப நம்ம எல்லாரும் வந்து பிகாஸ் என்ன ஆயிடுது இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் அபண்டன்ஸ் இருக்கு இப்போ இல்லையா. நம்ம எல்லாருக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது சோசியல் மீடியானால. இன்ஃபர்மேஷன் அபண்டன்ஸ் இருக்கும்பொழுது என்ன ஆயிடுறது, அந்த விதமான சாம்சாரிக்க பிரவருத்தி ஜாஸ்தியா போயிடுது. எங்கெங்கயோ நடக்கிறதுக்கெல்லாம் நம்மள இம்பாக்ட் பண்றது. எங்கெங்கயோ நடக்கிற ஈவெண்ட்ஸ் நம்மள டிஸ்டர்ப் பண்றதுனால அந்த மாதிரி சம்சாரித்துவம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. மைண்டு ஸ்கேட்டர் ஆயிடுது எல்லாருக்குமே இருக்கிறது. நான் இது சொல்றது இப்போ ப்ரிடாமினன்ட்லி இப்ப இருக்கிற ப்ராப்ளம் அதுதான். அன்னைக்கு வந்து சின்ன உலகம், இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லா ஏரியா ஆஃப் வேர்ல்டு நம்மளை அஃபெக்ட் பண்றது. அப்படிங்கிற பொழுது இப்ப அது பெரிய வித்தியாசம் இல்லை. கிரசனா இருந்தாலும் சன்னியாசா இருந்தாலும் இப்ப நான் இந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் இருக்கேன், சன்னியாசி குரூப்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் இஷ்யூஸ் சிமிலர் ஆஸ்பிரேஷன்ஸ் தான் இருக்கு ரெண்டு இடத்துலயும். அப்ப என்ன ஆயிடுறதுன்னா இந்த இன்னைய கான்டெக்ட்ல வந்து நம்ம கீதா சாஸ்திரத்தை பார்த்து அதை இன்டர்பிரேட் பண்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால ஈவன் தோ நம்ம பாஷ்யத்தை அனுசரிச்சுதான் இதை எடுத்துட்டு போறோம்னாலும் பட் இந்த சில கான்டெக்ட் நம்ம பாஷ்யத்தோட அனுகூலமா சொல்றோம். பட் ஆனா நம்ம இண்டிபெண்டாவும் கொஞ்சம் இந்த ஸ்லோகங்களை பார்க்கறது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதை பார்ப்போம் போக போக. இப்ப இந்த இடத்துல பாஷ்யக்காரர் என்ன சொல்றார், ஞானம் சொன்ன இடங்கள்லாம் கர்மா வந்து விடணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கே அப்படிங்கிற அர்த்தத்துல இதை எடுத்துன்னு போற. ஆனா மூலத்துல பார்த்தோம்னா ஆத்ம வஸ்துவானது அவினாஷி, ஆத்மஸ்வரூபமானது நஹந்தி நஹன்யதே அப்படின்னு தான் சொல்ற. காரியம் நடந்தாலுமே கூட பிரம்ம வஸ்துவானது இதுக்கு கூட்டஸ்தமா தடஸ்தமா தான் இருந்துட்டு இருக்கே ஒழிய இது எந்த காரியத்திலையும் தான் ஈடுபடலை அப்படிங்கிற அர்த்தத்துல தானே சொல்றார் பகவான். ஆனா இங்க ஒரு ஸ்லோகம் வந்து ரொம்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ரொம்ப இந்த சந்நியாசத்துக்கு வந்து அனுகூலமான ஸ்லோகம் என்னன்னா இந்த வேதா விநாசினம் நித்யம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காத்தயதி ஹந்திகம் அப்படிங்கிற ஸ்லோகம் வந்து ரொம்ப சப்போர்ட் தான். ஏன்னா அதுல என்ன சொல்றாரு பகவான், யஹா வேத அவிநாசினம் நித்தியம் அஜம் அவ்யயம் இப்படியாக இருக்கக்கூடிய பிரம்ம வஸ்துவை யார் தெரிந்து கொள்கிறானோ, அவிநாசியாக இருக்கக்கூடிய நித்தியமாக இருக்கக்கூடிய
வஸ்துவை யார் தெரிந்து கொள்கிறானோ கதம் ச புருஷ பார்த்த கம்காத்தேதி ஹந்திகம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஞானத்தை அடைஞ்ச ஒருத்தன் எப்படி காரியத்தை பண்ண போறான், ஏன் பண்ண போறான் அப்படின்ற ஒரு கேள்விய கேட்கிறார். அதனால பிரம்மம் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் பிரம்மத்தை அறிந்தவன் ஏன் பண்ண போறான் அப்படிங்கிற கேள்வியா இதை மாத்துறாரு. நாயம் ஹந்தின ஹன்யத்தேங்கிற பொழுது பிரம்மத்தை பத்தி சொல்றது அந்த ஸ்டேட்மெண்ட். பிரம்ம வஸ்துவானது ஆத்ம வஸ்துவானது இதனாலெல்லாம் காரியத்தினால கர்மாவாகிறது இல்ல, கர்மாவாகவோ கரணமாகவோ அது ஆகிறது இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லிட்டு வந்தவர் யஹா வேத கம்காதேதி ஹந்திகம், யாரு தெரிந்து கொள்கிறானோ அவன் ஏன் பண்ண போறான் அப்படின்றதாக மாத்துறதுனால, அதனாலதான் அந்த இடத்துல பெரிய பாஷ்யம் இருந்தது. ஆச்சாரியர்கள் அந்த ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட், ஞானி சன்னியாசம் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கிறதுனால இதுல பெருசா பாஷ்யம் பண்ண. அதனால இங்க அதை கோட் பண்றார். வேதா விநாசினம் நித்தியம் இத்தியாதோ தத்திர தத்திர ஆத்மவிதா கர்ம அபாவா உச்சதே. அதனால கர்மா இல்லைங்கிறது பல இடத்துல சொல்லிட்டார் பகவான். சொல்றார் நனுச்ச, பூர்வபக்ஷி சொல்றான் கர்மயோகா அப்படி ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு தத்திர தத்திர பிரதிபாத்தியதே ஏவ. சரி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆத்மவஸ்துவ சொன்ன இடத்துல கர்மயோகத்தை சொன்னார், அதாவது கர்ம அபாவத்தை சொன்னார் அப்படின்னு நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை மட்டும் இல்லையே, கர்ம யோகத்தையும் தானே சொல்லியிருக்கார் ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசங்கள்ல அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். கர்மயோகா அப்படி ஆத்மஸ்வரூப நிரூபண பிரதேசேஷு பிரதிபாத்தியதே ஏவ. கர்மா இல்லைன்னு சொன்னார்ன்றது மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கிறேன் வேதா விநாசினம் நித்தியம்னு. கர்மாவை பண்ணு அப்படின்னு சொன்னதும் தானே இருக்கு அதே பிரதேசத்துல. அதே 2வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை சொல்றாரே பகவான். 2வது அத்தியாயத்துல ஆத்ம விஷயத்தையும் சொன்னார், கர்மயோகத்தையும் தானே சொன்னார் அப்படின்னு கேள்வி. தத்யதா தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத ஸ்வதர்மம் அபி ச அவேக்ஷ்ய கர்மண்யேவ அதிகாரஸ்தே இத்தியாதௌ. அதே இடத்துல கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன சொன்னாரே, தஸ்மாத் யுத்தியஸ்வன்னு சொல்றாரு, யுத்தத்தை பண்ணுன்னு சொல்றாரு. சுதர்மம் அபிச்ச அவேக்ஷ, நீ சுதர்மத்தை பார்த்து பண்ணுன்னு சொன்னாரு. இதெல்லாம் விட்டுட்டேளே நீங்கன்னு கேட்கிறான். அத்தச்ச கதம் ஆத்மவிதா கர்மயோகஸ்ய அசம்பவா ஸ்யாத். அப்படி இருக்கும்பொழுது இது எப்படி ஆத்மவித்துக்கு கர்மயோக அசம்பவத்தை தான் பகவான் சொன்னார். ஏன்னா பாஷ்யக்காரர் கீதா சாஸ்திரத்தை தானே பிரமாணமா எடுத்துட்டு இதை சொன்னார். அதனால கீதா சாஸ்திரத்துல இருந்தே அவன் கேள்வி கேட்கிறான். நீங்க இதே சாஸ்திரத்துல இருந்து நீங்க எடுத்துட்ட பிரமாணம் நான் இப்ப பிரமாணமா எடுத்துன்னு கேட்கிறேன், கர்மயோகத்தையும் தானே சொன்னார். அப்ப ஏன் ஆத்மவித் கர்மயோகத்துக்கு பண்ண முடியாது, அசம்பவம்னு சொல்ல முடியாது உங்களால, எதை வச்சு சொல்றேன்னு கேட்கிறான். சொல்றாரு அத்திர உச்சதே சமயக் ஞான மித்யா ஜான தற்காரிய விரோதா ஞான யோகேன சாங்கியானாம் இத்தியனேன சாங்கியானாம் ஆத்ம தத்துவ விதாம் அனாத்மவித் கர்த்துக கர்மயோக நிஷ்டாதா நிஷ்கிரிய ஆத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணாயாக ஞான யோக நிஷ்டாயாக பிருத்தக் கரணாத் கிருதகிருத்தியத்வேன ஆத்மவிதா பிரயோஜனாந்தர அபாவாத் தஸ்ய காரியம் ந வித்யதே இதி கர்த்தவ்யாந்தர அபாவ வச்சனாச்ச. திருப்பியும் சமயக் ஞானம் மித்யா ஞானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தான் திருப்பி எடுத்துன்னு வர்றாரு இங்க பாஷ்யக்காரர். சமயக் ஞான மித்யா ஞான தற்காரிய விரோதா. சமயக் ஞானம் உனக்கு என்ன பண்ணும், மித்யா ஞானம் உனக்கு என்ன பண்ணுங்கிறதுலயும் வித்தியாசம் இருக்கு. 2 பேரோட திருஷ்டிலையும் வித்தியாசம் இருக்குங்கிறதுனாலதான் இந்த இடத்துல ஞான யோகேன சாங்கியானாம் இது அனேன சாங்கியானாம் ஆத்ம தத்துவ விதாம் ஞான யோகேன சாங்கியானாம் இது அனேன. ஞான யோகத்தினால சாங்கியம்ன்ற பதத்தை தான் இங்க பகவான் யூஸ் பண்றார். சாங்கியம்னா சமயக் தரிசனம் உடையவன் அப்படின்னு அர்த்தத்துல தானே சொல்றார். ஞான யோகத்தினால சாங்கியானாம் ஆத்ம தத்துவ விதாம்
अनात्मवित् कर्तृक कर्मयोग निष्ठातः निष्क्रियात्मस्वरूप अवस्थान लक्षणायाः ஞான யோக நிஷ்டாயாக பிருத்தக்கரணாத். ரெண்டுத்தையும் பிரிச்சு சொல்லியிருக்கார். அடுத்த அத்தியாயத்துல வரப்போறது சாங்கியானாம் ஆத்ம தத்துவவிதாம், ஆத்ம தத்துவத்தை அறிந்த சாங்கியர்களுக்கு வேற நிஷ்டையையும் மித்யா ஞானம் இருக்கிறவனுக்கு வேற நிஷ்டையும் பிரிச்சு சொல்றதுனால அப்படின்னு ஞான யோகேன சாங்கியானாம் இத்தியானேன சாங்கியானாம் ஆத்ம தத்துவவிதாம் அனாத்மவித்து கர்த்திருக்க கர்மயோக நிஷ்டாதா நிஷ்கிரியாத்மஸ்வரூப அவஸ்தான லட்சணாயாக ஞானயோக நிஷ்டாயாக பிருத்தக்கரணாது. அதனால கர்மயோகத்தையும் ஆத்ம நிஷ்டையும் பிருத்தக்கா பிரிச்சு சொல்லி இருக்கிறதுனால கிருத்தகிருத்தியத்வேன ஆத்மவிதா பிரயோஜனாந்தர அபாவம். அதுதான் சித்தாந்த பட்சம். இங்க என்னன்னா ஆத்மவித்துக்கு இதுல பிரயோஜனமே இல்லையே, ஏன்னா அவன் கிருத்தகிருத்தியன், லோக சங்கிரகத்துக்காக பண்றாங்கிறது வேற. பட் கர்ம யோகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதியாக எப்படி சொல்ல முடியும்? ஏன் கிருத்தகிருத்தியன் ஆயிட்டான். இந்த கர்ம யோகம் எதை கொடுக்குமோ அது அவனுக்கு வந்துடுத்துங்கிற பொழுது அது ஒரு லட்சியமாவே அவனுக்கு இருக்க போறது இல்லை. ஏற்கனவே சமய ஞானம் வந்தாச்சு, அப்புறம் கர்மயோகத்தை பண்ணணும்னா ஏன் பண்ணணும்ன்ற கேள்வி வந்துடுறது. கர்மயோகம் பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும், இந்த மாதிரியானதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்தோம். இதுக்கெல்லாம் மித்யா ஞானம் தான் மூலம். அதனால விபரிய ஞானமே இல்லைங்கிற பொழுது, ஈஸ்வரன் வேற நான் வேற அப்படிங்கிற பாவமே இல்லைன்ற பொழுது கிருத்தகிருத்தியனா இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம வித்துக்கு இங்க பிரயோஜனமே இல்லை, நிஷ்பிரயோஜனமா போயிடுறது கர்ம யோகம் கூட. அப்படிங்கிறத கீதையிலேயே சொல்றார் பகவான்னு சொல்றார். தஸ்ய காரியம்னா வித்தியதே, பின்னாடி சொல்ல போற செய்யறதுக்கே அவனுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னே சொல்லிட்டார். இது கர்த்தவியாந்தர அபாவ வச்சனாச்ச. அப்ப இதெல்லாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவ நீ? அதனால ஞானிக்கு கர்மயோகத்தை நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுதானே சொல்றார் பகவான். தஸ்ய காரியம் பண்றாங்கிறது வேற. அதான் நம்ம சொல்ற மாதிரி லோக சங்கிரகத்துக்காகவோ இல்ல ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்னு பகவானுடைய இந்த சக்கரம் ஓடின்னு இருக்கு, நம்ம இதுல குறுக்க நிக்கப்படாது அப்படிங்கிறதாக ஒருத்தன் பண்ணிட்டு போறான் ஞானின்னா அது வேற விஷயம். கர்ம யோகத்தை பண்றான்ற அந்த ஆட்டிடியூடு இங்க அதுக்கு அவகாசமே இல்லைங்கிற. கர்த்தவியாந்தர அபாவ வச்சனாச்ச ந கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே அப்படிங்கிறத வாக்கியங்கள் எல்லாமும் கொண்டு வர்றார். சந்நியாசஸ்து மகாபாகோ துக்கமாப்தும் அயோகதா இத்தியாதினாச்ச ஆத்ம ஜான அங்கத்வேன கர்மயோகஸ்ய விதானாத். அதனால கர்மயோகமானது ஆத்ம ஜானத்தினுடைய அங்கமாதான் இருக்கே ஒழிய ஆத்ம ஜானம் அடைஞ்சவனுக்கு கர்மயோகம் அப்படிங்கிறதாக இல்லைன்னு சொல்றார். யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சதே இது அனேனச்ச உற்பன்ன சமயக் தர்சனஸ்ய கர்மயோக அபாவ வச்சனாத். யோகாரூடஸ்ய சமக்காரணம் உச்சதேன்னு சொல்ல போறார். ஏற்கனவே யோகத்தை அடைஞ்சி ஞானியாகனவனுக்கு சமதமம் முதலானவைகள் இதுவாக ஆகிறது அப்படின்லாம் சொல்றதுனால உற்பன்ன சமயக் தர்சனஸ்ய கர்மயோக அபாவ வச்சனாத்னால கர்மயோகத்தை ஞானிக்கு சொல்லலைங்கிறதுனால ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு நாப்னோதி கில்பிஷம் குருவன் ஆப்னோதி கில்பிஷம் இதிச்ச ஷரீர ஸ்திதி காரண அதிரிக்தஸ்ய கர்மணா நிவாரணாத். அப்படிதான் எடுத்துக்கிறாரு. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன்னுங்கிற இடத்துல என்ன சொல்றார்? சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிண்டு அப்படின்னு. இது ரொம்ப பெருசா நம்ம பூர்வபக்ஷ சித்தாந்தம் பண்ணார் அந்த இடத்துல. பாஷ்யக்காரர் இதை ஸ்திரமா இதுதான் சொல்றார் பகவான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணார். வெறும் சரீர காய்கம் வாச்சிக்கம் மானசத்துல சரீர கர்மா மட்டுமா அப்படின்லாம் பூர்வபக்ஷி பூர்வபக்ஷம் வந்தது. அதனால சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மேல எதுவும் பண்றதில்லை அப்படின்ற மாதிரிதான் இதுக்கு அர்த்தம் பண்ண முடியும்னு சொன்னார் இல்லையா. அதனால ஷரீர ஸ்திதி காரண அதிரிக்தஸ்ய கர்மணா நிவாரணாத்துன்னு போடுறாரு இந்த இடத்துல. சரீரஸ்திதி வச்சுக்கிறதுக்கு தவிர மற்ற எந்த கர்மாவும் தேவையில்லை அவனுக்குன்னு நிவாரணம் பண்ணிட்டதுனால நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தா மன்யேத தத்துவவிதி இதி அனேனச்ச ஷரீர ஸ்திதி மாத்திர பிரயுக்தேஷு அப்பி தர்சன ஸ்ரவணாதி கர்மசு
ஆத்ம யாதாத்மிய விதா கரோமி இதி பிரத்யயஸ்ய சமாஹித சேதः தயா சதா அகர்த்தவ்யத்வ உபதேசாத் ஆத்மதத்துவவிதः சம்யக் தர்ஷன விருத்தः மித்யா ஞான हेतुकः कर्मयोगः स्वप्ने अपि न संभावयितुं शक्यते यस्मात् तस्मात् अनात्मवित् कर्तृकयोः एव संन्यासकर्मयोगयोः निःश्रेयसकरत्ववचनं तदीयाच कर्मसन्न्यासात् पूर्वोक्त आत्मवित् कर्तृक सर्वकर्मसन्न्यास विलक्षणात् सति एव कर्तृत्व विज्ञाने कर्म एकदेश विषयात् यमनियमादि सहितत्वेन च दुरनुष्ठेयात् सुकरत्वेन च कर्मयोगस्य विशिष्टत्व अभिधानम् इत्येवं प्रतिवचन वाक्यार्थ निरूपणेनापि पूर्वोक्तः प्रष्टुः अभिप्रायः निश्चीयते इति स्थितम्। स्थिति शरीर स्थिति मात्र प्रयुक्तेषु अपि அந்த மாதிரி शरीर स्थिति மட்டும் பண்ணும் பொழுது கூட தர்ஷன ஸ்ரவணாதி கர்மசு ஆத்ம யாதாத்மிய விதா ஆத்ம யாதாத்மியத்தை தெரிஞ்சவன் எதுல தர்ஷன ஸ்ரவணாதி கர்மசு பாக்குறது நிக்கிறது போகிறது இந்த மாதிரி ஒரு சாமானிய விஷயங்கள்ல கூட கரோமி இதி பிரத்யயஸ்ய சமாஹித சேதஸ்தயா சதா அகர்த்தவ்யத்வ உபதேசாத் ஆத்ம தத்துவ விதா சம்யக் தர்ஷன விருத்தா. அதனால இப்ப ஞானியினுடைய நிஷ்டை எப்படி இருக்குன்னா சாமானிய காரியம் பண்ணும் பொழுது கூட ஆத்மஸ்வரூப நிஷ்டை இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு மித்யா ஞான ஹேத்துவாக இருக்கக்கூடிய கர்மயோகா ஸ்வப்னே அப்படி ந சம்பாவித்தும் சக்கியதே. நம்ம நிஷ்டைன்னா அதுதான். ஜென்ரலா நம்ம கதைகள் எல்லாம் கேட்கிறோம் இல்லையா, சதாசிவ பிரம்மேந்திராள் சுகபிரம்மம் அவர்களுடைய நிஷ்டையை பத்தி சொல்ற பொழுது என்ன சொல்றோம், அது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துன்னு வரேன்னா இது அந்த மாதிரி இருக்கிறவன் தான் ஞான நிஷ்டையில இருக்கவன் அர்த்தம் கிடையாது. பட் இந்த மாதிரி கதைகள்லாம் பொதுவா என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றது வழக்கம். அப்படி சொல்லும் பொழுதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அதனுடைய கிராவிட்டி புரியுங்கிறதுனால கையை வெட்டினா அது கூட தெரியாம நடந்து போனார் அப்படி இப்படின்லாம் படிக்கிற முடியும். ஏன்னா நிஷ்டையில அந்த மாதிரி ஆத்ம வஸ்து ஸ்வரூப நிஷ்டையில இருக்கிற ஒருத்தனுக்கு துவைத பாவம் இருக்காது அப்படிங்கறதுதான் தாத்பரியம். ஏன்னா ரொம்ப லிட்ரலா இதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்ப எப்படி நடந்தார் அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். காலுன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தெரியாம எப்படி நடக்க முடியும்? துவைத்த பாவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இந்த காரியம் நடக்கும் போதே அங்க துவைத்தம் இல்லை, அதான் அர்த்தம். இப்ப நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், இல்ல நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கேன்னா இந்த விவகாரம் நடக்கும் பொழுதே அங்க துவைத்தம் தான், அத்வைதம் தான். விவகாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே தானே, அதுதான் நம்ம சொல்றோம். இந்த பானையா இருக்கும் பொழுதே பானை களிமண்ணு தான். தனியாக அந்த பானைத்தன்மையை அது மறந்து அதுக்கப்புறம் அது புதுசா தியானத்தை பண்ணி களிமண் தன்மையை அடையிறதுன்னு அர்த்தம் கிடையாது. இது வரைக்கும் பானையா இருந்தேன், இதுக்கப்புறம் நான் ஒரு நிஷ்டை தியானம் பண்ண போறேன். என்ன, நான் களிமண்ணு அப்படிங்கிறத நான் மெடிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் களிமண் தன்மையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறதா பானை? அப்படி கிடையாது. அது களிமண் பானையாக இருக்கும் பொழுதே களிமண்ணாதான் இருக்கு. அந்த மாதிரி விவகாரம் நடந்துட்டு இருக்கும் பொழுதே பிரம்மன் தான். சப்தத்தை கேட்டு இருக்கும் பொழுது சப்தம் பிரம்மன் தான். கேட்கிறவன் நான் அப்படிங்கிற பாவமும் பிரம்மத்துல தானே இருக்கு. நான் கேட்கிறவன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? அதனுடைய அஸ்தித்வம் எதுல இருக்கு? அதுக்கு சத்தா ஸ்பூர்த்தி எது கொடுக்கறதுன்னா என்னுடைய சொரூபம் தான் கொடுக்கறது. ஒரு விற்த்தியாத்மகமாக நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் இந்த தேகம், நான் இப்ப இதை கேட்டுட்டு இருக்கேன், இல்ல நான் இப்ப இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்ன? ஒரு புத்தி விற்பி, புத்தியில ஏற்படுற விற்பி தானே. நான் இந்த தேகம்ன்றதே புத்தி விற்பி தான். ஆனா தேகம்னு ஒண்ணு இருக்கேன், நான் இருக்குன்றதே விற்பி தான். அப்போ அந்த அனுபவம் தானே. இது ஸ்தூலமா இருக்குன்னா ஸ்தூல அனுபவம்,
சூக்ஷ்மமா எனக்கு சப்தம் கேட்கறது காதுலன்னா சப்தம் கேட்கறதுங்கிற அனுபவம் தான் இருக்கு. இல்ல நான் இதை பார்த்துட்டு இருக்கேன்னா பார்க்கிறேன்ற அனுபவம். சீயிங் கான்சியஸ்னஸ், ஹியரிங் கான்சியஸ்னஸ், டச் கான்சியஸ்னஸ் இருக்கிறது. ஃபைனலி பார்த்தோம்னா இந்த எல்லா விருத்தியாக தான் இருக்கு. நம்ம அனுபவம் முழுக்கவே ஒரு விருத்தியா இருக்கு. தேக ஞானம் எனக்கு இருக்கு, ஆனா தேக ஞான விருத்தி இருக்கு. சப்த ஞானம் இருக்குன்னா சப்த ஞான விருத்தி இருக்கு. ஸ்பர்ஷம் இருக்குன்னா ஸ்பர்ஷ விருத்தி இருக்கு. தர்ஷனம் இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன்னா திருஷ்டியினுடைய விருத்தி இருக்கு. ஆக இது எல்லாமே விருத்தி விருத்தியாக இருந்துட்டே இருக்கு. அதுல கூட இந்த விருத்தித்துவம் ஆத்தியாசிகம் தான். விருத்தியினுடைய சப்ஸ்டன்ஸ் என்னன்னா கான்சியஸ்னஸ் தானே, சைதன்யம் தானே. என்னுடைய இந்த அத்தனை அனுபவத்துக்கு சாரமா இருக்கிறது என்ன? எனக்கு இந்த விருத்தி ஏற்படுறது, நான் தேகம் இல்ல இந்த சப்தம் எனக்கு கேட்கறது அப்படிங்கிற விருத்தி ஏற்படுறதுன்னா அந்த விருத்திக்குள்ள இருக்கிற சப்ஸ்டன்ஸ் என்ன? விருத்தி எதனால பூரித்தமா இருக்கு, எதனால ஃபில்டப்பா இருக்குன்னா சைதன்யத்தினாலதான் ஃபில்டப்பா இருக்கு. அப்போ விருத்தித்துவம் மாறுதல்ன்றது ஆத்தியாசிகம்தான். சப்ஸ்டான்டிவ் என்ன, அங்க சப்ஸ்டன்ஸ் என்னன்னா சைதன்யம் தான் சப்ஸ்டன்ஸ். அப்ப அந்த சைத்தன்யம்ன்ற சப்ஸ்டன்ஸுக்கு மேல விருத்தித்துவம் அத்தியாசமாகிறது. அந்த விருத்தித்துவத்தினால விருத்தினால எனக்கு நான் தேகம்ன்றது தெரியறது, இந்த சப்தம் எனக்கு கேட்கறது, நான் பாக்குறது நான் பாக்குறேன். அப்ப இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னன்னா சைதன்யம் தான் ஆதாரம். சத்தா பிரதானம் இது எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் எது கொடுக்கறது? சைதன்யம் தான் கொடுக்கறது. சைதன்யத்தை எடுத்துட்டு இது எதுக்காவது எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல முடியுமா? நம்ம இந்த தேகம் இருக்கு, ஆனா அதை நான் சைத்தன்யத்தினால தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா தேகத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுமோ? இல்ல நம்ம சைத்தன்யத்தினால தெரிஞ்சின்றாலும் தெரிஞ்சுக்காட்டாலும் இந்த தேகம் இருக்குல்ல அப்படின்னா எப்படி சொல்ற? எது ஆதாரம் அதுக்கு? தேகம்ன்றதே தேக அனுபவம் தானே. தேகம் இருக்கு அப்படிங்கிறதே தேக அனுபவம் தான். அப்ப அந்த அனுபவம் விருத்தியாத்மகம் தான். அந்த விருத்தியாத்மகத்துக்கு சாரமா இருக்கிறது என்னன்னா, விருத்தியாத்மகத்துக்கு ஆதாரமா இருக்கிறது என்னன்னா சைதன்யம் தான். அப்ப எக்ஸிஸ்டன்ஸ் எங்கேருந்து வருது? எல்லாத்துக்கும் சைதன்யத்துல இருந்து வருது. சத்தா பிரதானம் சைதன்யம் கொடுக்கறது. ஸ்பூர்த்தி எப்படி ஏற்படுறது? எனக்கு இது தெரியறது, நான் எதனால தெரியறது? சைதன்யத்தினாலதானே விருத்தி. அப்ப விருத்தினால தெரியறதுன்னா சைதன்யத்தினாலதான் தெரியறது. அதனாலதான் சத்தா ஸ்பூர்த்தி பிரதானேன அப்படின்னு சொல்றோம். சத்தாவை கொடுக்கறதும் ஸ்பூர்த்தியை கொடுக்கறது ரெண்டுமே ஸ்வரூபம் தான். கர்மயோகம். அப்போ அந்த அதுல நிஷ்டை அதுக்கு சொல்ல வந்தேன். அப்போ அந்த நிஷ்டை பிரம்மனிஷ்டம்ன்றது என்னன்னா இந்த ஞானம் ஏற்பட்டு இந்த ஞானத்துல இருக்கிறதா நிஷ்டை. அதுக்காக ஒருத்தன் பேசப்படாது, நிக்கப்படாது. நிக்கும் போது நான் நிக்கிறேன்னே எனக்கு தெரியாதுன்னா அப்ப எப்படி நீ நிக்கிற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடக்கிறார் சதாசிவ பிரம்மேந்திரால், நடந்து போனார். பிரிட்டிஷர் கூப்பிட்டான், அவருக்கு கூப்பிட்டதே தெரியல. உடனே அவன் பின்னாடியில இருந்து கத்தியால வெட்டினா, கை அருந்து விழுந்துடுச்சு. ஆனாலும் நடந்து போனார். இப்படியெல்லாம் சொல்றோம் கதை. நடந்திருக்கலாம், நான் அது இருக்கு இல்லைன்னு சொல்ற ஒரு இது நமக்கு இல்ல. பட் அப்படி இருந்தாதான் புத்தம் பிரம்மனிஷ்டன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஸ்டோரிஸ். பட் எசன்ஸ் என்னன்னா அவனுக்கு தேகாத்ம புத்தியோ நான் வேற இந்த வர்றவன் வேற அப்படிங்கிற புத்திலாம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த நிஷ்டை. அதுக்காக சொல்ல வந்தேன். அப்படி இருக்கிற ஒத்தன்ட்ட போய் நீ கர்மயோகத்தை பண்ணி ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி ஈஸ்வர பிரசாதமாக நீ அதை எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அந்தக்கரண சுத்தி வரும். வந்ததுக்கு அப்புறம் நீ ஞானத்தை அடையலாம்னு சொன்னா அர்த்தமே இல்லையே. ஏற்கனவே ஞானியா இருக்கவன்ட்டு போய் நீ கர்மயோகம் பண்ணுன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனால சொப்பனே அப்பின சம்பாவித்தும் சக்கியத்தே. நீ வேணா கனவு காணு, ஆனா அந்த கனவுல கூட அர்த்தம் இல்லடா அப்படிங்கிற. தஸ்மாத்து அனாத்மவித் கர்த்துக்க யோகோ ஏவ சந்நியாச கர்ம யோகோ நிஸ்ரேய கஸ்ஸ கரத்துவ வச்சனம் ததீயாச்ச கர்ம சந்நியாசாத் பூர்வோக்த ஆத்மவித் கர்த்திருக்க சர்வகர்ம சந்நியாச விலக்ஷணாத்
சத்யேவ கர்த்திருவ விஜானே கர்ம ஏகதேச விஷயாத் யம நியமாதி சகிதத்வேன ச துரனுஷ்டேயாத் சுகரத்வேன கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம். அதனால என்ன சொல்றார், துரனுஷ்டேயம் சொல்லிட்டார். ஞானியாக இருந்தா அது வேற, ஞானம் இல்லாத காலகட்டங்கள்ல இது பெட்டரா அது பெட்டரான்னா. சந்நியாசம் கொஞ்சம் கஷ்டம்பா. ஞானம் இருக்கிறவனுக்கு அது சுபாவம். ஞானம் இல்லாத ஒருத்தனுக்கு இவர் என்ன எடுத்துக்கிறாருன்னா, யம நியமம் ஆசனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோகங்கள்லாம் பண்ணணும் சன்னியாசியாக இருந்தா. முழுக்க முழுக்க இந்த ஞானத்தையே லட்சியமா வச்சுன்னு போகும்பொழுது இதெல்லாம் பண்றது கஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிறார். பட் அதை விட முக்கியம் என்னன்னா, அவனுக்கு ஃபீல்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன் இல்லாத பொழுது வெறும் ஞானத்தை மட்டும் பர்சீவ் பண்ணுன்ற போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பரிபக்குவம் இல்லாத ஒருத்தனுக்கு அது சிரமமா போயிடுறது. துக்கமாப்தும் அயோகத்தா சொல்றாரு. அதனால சுகரத்வேனச்ச கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம். அதனால கர்மயோகமாக பண்ணும் பொழுது உன்னை தடால்னு இங்கேருந்து அங்க எடுத்துன்னு போல. ஒருத்தன் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு களையை பிடிச்சுன்னு தொங்கின்னு இருக்கான்னா களையை விட்டுருன்னா விடுவானா, மேல இருக்கிற களையை பிடிச்சுட்டு இதை விடுன்னா விடுவான். அந்த மாதிரி எடுத்து கர்மா பண்ணிட்டே இருக்கான். திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போ, ஞான நிஷ்டையில உட்காருன்னா, இல்ல ஞானத்தை பர்சீவ் பண்ணுன்னு சொன்னா, இவ்வளவு நாளா கர்மா பண்ணவனுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனாலதான் கர்மயோகம்ங்கிறது ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப் மாதிரி ஆயிடுறது. அதனாலையும் தான் கர்மயோகத்தினுடைய விசிஷ்டத்துவ அபிதானம் இருக்கு. சுகரத்வேனச்ச கர்மயோகஸ்ய விசிஷ்டத்துவ அபிதானம் இத்தியேவம் பிரதிவச்சன வாக்கியார்த்த நிரூபணேனாபி. பிரதிவச்சன வாக்கியமும் அதுதான் நிரூபணம் பண்றது, பகவான் சொன்ன பதிலும். அதனால பூர்வோக்த பிரஷ்டுகு அபிப்பிராயா நிச்சயத்தை ஸ்திதம். அதனால அர்ஜுனுடைய கொஸ்டின் இப்படிதான், பகவானோட ஆன்சரும் இந்த கான்டெக்ட்ல தாங்கிறது சித்தமாகிறது அப்படின்னு சொல்ற. ஜாயசி இப்ப அடுத்த ஸ்லோக் இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றார் அர்ஜுனனோட கேள்விய. ஜாயசி சேத் கர்மணஸ்தே இத்யத்ர ஞான கர்மணோஹோ சஹ அசம்பவே யச்ரேய ஏதயோஹோ தத்ப்ரூஹி இத்யேவம் பிருஷ்டः அர்ஜுனேன பகவான் சாங்கியானாம் சந்நியாசினாம் ஞானயோகேன நிஷ்டா புனः கர்மயோகேன யோகினாம் நிஷ்டா புரோக்தா இதி நிர்ணயம் சகார. நச்ச சந்நியசனாதேவ கேவலாத் சித்திம் சமதிகச்சதி இதி வச்சனாத் ஞானசகிதஸ்ய சித்தி சாதனத்துவம் இஷ்டம் கர்மயோகஸ்ய ச விதானாத் ஞானரஹிதஸ்ய சந்நியாசः ஸ்ரேயான் கிம் வா கர்மயோகः ஸ்ரேயான் இதி ஏதயோஹ விசேஷ புபுத்சயா அர்ஜுன உவாச். அதனால இந்த இடத்துல பாஷிகாரர் எப்படி பிரிக்கிறார்னா, ஞான ரஹிதஸ்ய சந்நியாச ஸ்ரேயான், ஞானம் இல்லாத சந்நியாசம் பெட்டரா, ஞானம் இல்லாத கர்மயோகம் பெட்டரா. அதாவது ஞானம் இல்லாத போதுதான் கர்மயோகம். அதனால ஞானம் இல்லாதவனுக்கு இது ரெண்டுத்துக்குள்ள எது பெட்டர் அப்படிங்கிறதாக தான் இந்த கேள்வியை கேட்கறான் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ற. முன்னாடி சொல்றார் ஜாயசி சேத் கர்மணஸ்தே இத்தியத்ர. இது 3ஆம் அத்தியாயம் ஆரம்பத்திலேயே இதை கேட்டுட்டான் அர்ஜுனன். ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்த்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ வியாமிஸ்ரேனேவ வாக்கியன புத்திம் மோகயசீவமே ததேகம் மத நிச்சித்தி. அதெல்லாம் சொன்னானோ இல்ல, இது ரெண்டுத்துல இதுதான் வசதினா நீ ஏன் இதை பண்ண சொல்ற என்ன? நெச்சிரேய ஏதையோரேகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்டிதம் இத்தியேவம் பிருஷ்டா அர்ஜுனேன. அப்படி கேட்ட அர்ஜுனனால கேட்கப்பட்ட பகவான் சாங்கியானாம் சந்நியாசினாம் ஞானயோகேன நிஷ்டா, சந்நியாசிகளுக்கு சாங்கியானாம் சந்நியாசினாம் ஞானம் அடைஞ்சவர்களுக்கு, இந்த இடத்துல சாங்கியர்கள் என்று சொல்ற, ஞானயோகேன நிஷ்டா ஞான யோகத்துல நிஷ்டையும் புனः கர்மயோகேன யோகினாம் நிஷ்டா புரோக்தா இது நிர்ணயம் சக்கார. அந்த மாதிரி பிரிச்சு சொன்னார்ன்றத சொல்லிட்டு நச்ச சந்நியசனாதேவ கேவலாத் சித்திம் சமதி கச்சதி. அதாவது வெறும்னா காரிய தியாகம் பண்ணிடுறதுனால சித்தி அடைஞ்சிட மாட்டப்பா அப்படின்றதையும் இத்தி வச்சனாத்து ஞான சகிதஸ்ய சித்தி சாதனத்துவம் இஷ்டம். அதனால ஞான சகிதமாக இருக்கக்கூடிய சந்நியாசம் தான் இஷ்டம், அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால ஞான ரஹிதமான சந்நியாசத்துக்கும் கர்மயோகத்துக்கும் எது பெட்டர்? இது ரெண்டுத்துல ஞானம் இல்லாதவனை பொறுத்த வரைக்கும் நான் இதை பண்றது பெட்டரா, அர்ஜுனனோட பொசிஷன்ல எது பெட்டர்? நான் காரியத்தை விட்டுறது பெட்டரா, காரியத்தை பண்றது பெட்டரா
அப்படிங்கிற பொழுது அங்க கர்மம் தான் பெட்டர் அப்படின்னு தான் இங்க சொல்ல வர்றாருன்னு இந்த கான்டெக்ஸ்ட செட் பண்றார். அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர் யோகம் ச சம்சசி எச்ரேய ஏதையோஹோ ஏகம் ப்ரூஹி தன்மே ப்ரூஹி சுனிஷ்டிதம். கர்மணாம் சந்நியாசம் யோகம் புனஹா சம்சசி, ரெண்டுத்தையும் நீ பிரசம்சை பண்றியே. கர்மத்தினுடைய சந்நியாசத்தையும் நல்லதுன்னு சொல்ற, யோகத்தையும் நல்லதுன்னு சொல்ற. ஹே கிருஷ்ண, எச்ரேயா ஏதையோஹோ ஏகம் தத்து மே ப்ரூஹி சுனிஷ்டிதம் ப்ரூஹி. தீர்மானம் பண்ணி ஒண்ணுத்த சொல்லு, இது ரெண்டுத்துல எதுன்ட்டு. ஏன்னா ரெண்டுத்தையும் நீ பிரைஸ் பண்ணேன்னா எதை நான் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு கேக்குறான். சந்நியாசம் பரித்தியாகம் கர்மணாம் சாஸ்திரியானாம், அதுதான் இங்க சாஸ்திரிய கர்ம தியாகம் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கிற. ஏன்னா இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. விகித கர்மா நம்மளோட காலகட்டங்கள்ல இப்ப நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா அது எடுத்துக்கலாம். பட் அதுல ஒன்றும் விதி கிடையாது. ஏன்னா நம்ம சாய்ஸ்ல தானே பண்றோம். சாஸ்திரிய கர்மா வேத விதியா இருக்கிறதுனால இத பரித்தியாகம் பண்றதா கூடாதாங்கிற கான்ஃபிளிக்ட் எழறது. நம்ம இங்க காமியார்த்தமா பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள்ல எல்லாம் பரித்தியாகம் கொஸ்டின் கிடையாது. அங்க ஒன்றும் யாரும் விதி போடல. நம்ம போக்தாவனுடைய ஒரு இதுக்காக தான் நம்ம பண்றோம். பட் இங்க சாஸ்திரியானாம் கர்மனாம், சாஸ்திரம் விகிதமா இருக்கக்கூடிய கர்மாவை விடலாமா கூடாதா, சந்நியாசம் எடுத்துக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வர்றது. கான்ஃபிளிக்ட் அங்கதான் வருது. அதனால அது சொல்ற சந்நியாசம் பரித்தியாகம் கர்மனாம் சாஸ்திரியானாம் கர்மனாம் அனுஷ்டேய விசேஷானாம். அப்படிப்பட்ட கர்மாவை தியாகம் பண்றத சம்சசி பிரசம்சசி கதையசி, நீ சொல்றிய புகழற, கர்ம சந்நியாசம் நல்லது அப்படின்னு சொல்ற. அர்ஜுனன் சொல்றான் பகவான்கிட்ட, புனஹா யோகம் ச தேஷாமேவ அனுஷ்டானம் அவசியம் கர்த்தவியம் சம்சசி, அதையே யோகமா பண்ணணும் புகழற. தஸ்மாத் யுத்தியஸ்வன்னு சொல்ற. ஷாரீரம் கேவலம் கர்ம குருவன் ஆப்னோதி கல்விஷம்னு சொல்றிய. நீ ரெண்டுத்தையும் சொல்ற. அப்ப நான் தியாகம் பண்றதா காரியத்தை பண்றதான்னு புரியலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அத்தஹா மே கதரத் ஸ்ரேயா இது சம்சயா, ரெண்டுத்துல எது பெட்டர்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து அப்படின்னு சொல்றான். கிம் கர்ம அனுஷ்டானம் ஸ்ரேயா கிம் வா தத்ஹானம் இது, கர்மாவோட ஹானி நல்லதா கர்மாவோட அனுஷ்டானம் நல்லதா, சந்தியாவதனாதி கர்மத்தை நான் பண்ணணுமா பண்ணாம இருக்கணுமா. ஏன்னா எனக்கு நைஷ்கர்மியம் தான் எனக்கு வேணும், நிஷ்கர்ம பாவம் வேணும். நான் கர்த்தா இல்ல, நான் காரியம் பண்றதுனாலதான் எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா அர்ஜுனனுக்கு அப்படிதானே தோன்றது. இப்ப அவனை கொல்ல வேண்டியிருக்கு, துரியோதனனை கொல்ல வேண்டியிருக்கு, கூடவே பீஷ்மர் இருக்கார், அவரை வேற வதம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப அதனால என்ன ஆக போறது, எனக்கு கில்ட் வரப்போறது. குரு நஹத்வாஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷியம் அப்பீஹலோகே. அதனால நான் இந்த காரியம் பண்றதுதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. பண்ணும்போதும் கஷ்டம், பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டம். நான் எதிர்பார்க்கிற பலன் வரல. நான் பீஷ்மரை வதம் பண்ண போயிட்டா இல்ல, என்னால பண்ண முடியல, அவரோட அம்புல எனக்கு கை போயிடுது கால் போயிடுதுன்னா அதுவும் எனக்கு கஷ்டம்தான். அப்ப எப்படி இருந்தாலும் இந்த காரியத்தை பண்றதுனால எனக்கு துக்கம் தான் வரப்போறதே ஒழிய இதனால எனக்கு ஒன்றும் ஸ்ரேயஸ் வரப்போறது இல்லையே. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறதான பிரச்சனை. அதனால கேட்கறான், கர்ம அனுஷ்டானம் ஸ்ரேயா கிம் வா தத்ஹானம், பண்ணுன்னு ஆனா நீ பிரசம்சை பண்றியே. தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத அப்படிங்கிறியே, இதுல நான் என்ன பண்ணட்டும். பிரசஸ்ய தரம் அனுஷ்டேயம், ரெண்டுத்துல எது பெட்டரோ அதை தானே பண்ணணும். பிரசஸ்ய தரம்னா அதான். இதுல என்னன்னா எல்லா லெவல்லையும் எது பெட்டர்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம வெறும்ன காரியம்னு மட்டும் எடுத்துட்டோம்னா என்னாச்சு, பீஷ்மரை வதம் பண்றது நல்லதா கெட்டதான்னா எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நல்லதா கெட்டதா நீ பாக்குற, அது முக்கியம். ராஜ்யம் நன்னா இருக்கிறதுக்கு பீஷ்மர் இருக்கணுமா வேண்டாமா, அது ஒரு ஆங்கிள். உன்னுடைய தாத்தா அவரை நீ வதம் பண்றது நல்லதா இல்லையா, அது ஒரு ஆங்கிள். தர்மத்தை ரட்சணம் பண்ணணும்னா பீஷ்மர் வதம் பண்ண வேண்டியது அவசியமா இல்லையா, அது ஒரு ஆங்கிள். நான் தான் இந்த யுத்தம் பண்றேன் அப்படிங்கிற பொழுது
எனக்கு ஒரு மோட்ச லட்சியமா இருக்குங்கிற பொழுது அதுக்கு அனுகூலமா இந்த காரியம் இருக்க போறதா இல்லையான்னு பாக்குறது அது ஒரு ஆங்கிள். இப்போ பல லெவல்ல ஒரு கர்மாவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாலும் எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம அதை பார்க்கிறோம், அது அப்ப காம்ப்ரிஹென்சிவா அதை பார்க்க முடியறதா? ஸோ ஆல் த வே ஒரு சாதாரண ஆக்ஷன் பண்ணும்பொழுது அந்த ஆக்ஷனுடைய டைரக்ட் ரிசல்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு ஸ்ரேயஸை கொடுக்கறது வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போக முடியறதா அப்படின்னு தானே பாக்குறோம். கீதா சாஸ்திரமே அதுதான், மகாபாரதமே அப்படிதான். சோ நீ எல்லா ஆங்கிள் இருந்தும் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுதா? அதனால இந்த பிரசஸ்யதரம்ங்கிறது பகவான் எந்த ஆங்கிள் இருந்து கொண்டு வரார்? தர்ம விஷயமா மட்டும் பார்க்கல. நீ பண்ற இந்த அதனாலதான் இது ஸ்வதர்மம் உனக்கு மோட்சத்தை கொடுக்கிற அளவுக்கு இதை எடுத்துன்னு போற. நீ சாமான்யமா லௌகிக தர்மமாகவும் எது நல்லது? ஏன்னா முதல்ல அர்ஜுனனுக்கு இப்படித்தானே சொல்றார், நீ உன்னை பரிகாசம் பண்ணுவா நீ விட்டுட்டு போனேன்னா, நீ இவ்வளவு பெரிய வீரன் யுத்தத்தை விட்டுட்டு ஓடுறதாவது, அப்படி அவாச்சியவாதான்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதா அதெல்லாம் சொல்றாரு இல்லையோ. எல்லா இடத்துலேருந்தும் பேசுறார் பகவான். சாமான்யமாவும் பேசுறார், ஒரு க்ஷத்திரியனா நீ எதை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பேசுறார், கர்மயோகமாக எதை பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசுறார் இல்லையா. ஆனா கடைசியில ஆத்ம வஸ்து எதுவும் பண்றது இல்லைன்றதையும் சொல்றார். அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் விஷன். ஒரு லௌகீகமா ஒருத்தன் பேசுறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஆத்ம ஞானியினுடைய திருஷ்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துன்னு போகிற. அதனால இங்க பிரசஸ்யதரம்ங்கிறது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்துங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கு. பிரசஸ்யதரம் ச அனுஷ்டேயம், எது நல்லதோ அதுதான் பண்ணணும். அத்தச்ச யத் ஸ்ரேயா பிரசஸ்யதரம் ஏதயோஹோ கர்ம சந்நியாச கர்ம யோகயோஹோ எது எது அனுஷ்டானாத் ஸ்ரேயா வாப்தி. எதை பண்றதுனால நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், உலகத்துக்கும் நல்லது நடக்கணும். யுத்தத்துல உயிர் விடுறது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்கப்படல அந்த காலத்துல, அதை பார்க்கணும் நம்ம. அது ஆஃப் லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்கு எது தேவை, அவளுக்கே நான் யுத்தத்துல ஜெயிக்கிறது எனக்கு இந்த யுத்தத்துல நல்லதா இல்ல உயிர் தியாகம் பண்றது எனக்கு நல்லதா? ஏன்னா பீஷ்மர் அதை பத்தி கவலைப்படலையா. அதனால ஜென்ரல் எல்லா வெல்பீயிங்கையும் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. ஸ்ரேயோ ஆப்தி மமஸ்யா தீதி மன்யதே தத் ஏகம் அந்நியதரத்து சக ஏக புருஷானுஷ்டேயத்வ அசம்பவாத். ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது, கர்ம யோகத்தையும் கர்ம தியாகத்தையும் சேர்த்து பண்ண முடியாதுங்கிறதுனால மே ப்ரூஹி சுனிஷ்டிதம் அபிப்ரேதம் சோ அபிப்பிராயம் ஆச்சக்ஷாணஹ நிர்ணயாய ஸ்ரீ பகவான் உவாச்ச. மிஸ் ஆயிடுதோ. பகவான் பதில் சொல்றார், சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகரௌ உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கேட்டியோன்னு கேள்வி, ரெண்டுத்துல எது பெட்டர்னு நான் சொல்றேன், கேள் பதில். ஸ்வ அபிப்பிராயம், பகவானோட அபிப்பிராயம். அபிப்பிராயம்னா என்ன? இதுதான் உண்மைன்னு அர்த்தம். ஈஸ்வரனுடைய மதம் மே மதம், மே அபிப்பிராயம்னா ஈஸ்வரனுடைய மதம்னா இதுதான் பட்சம், வியாசாச்சாரியாலோட பட்சம் இதுதான், சித்தாந்த பட்சம், இதுதான் உண்மைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஸ்வ அபிப்பிராயம்னா பகவான், அது அவரோட அபிப்பிராயம்னு எடுத்துக்க முடியாது நம்ம. ஏன்னா ஈஸ்வரனோட அபிப்பிராயம்னா என்ன அர்த்தம்னா இதுதான் சத்தியம்னு அர்த்தம். ஸ்வ அபிப்பிராயம் ஆச்சக்ஷாணஹ நிர்ணயாய ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஆச்சக்ஷாணஹ ஸ்ரீ பகவான் என்ன சொல்றார்? சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயசகர உபோ, ரெண்டும் நல்லதை பண்ணக்கூடியதுதான், ரெண்டும் ஒண்ணுதான்ற போறார். எஃப் பஷ்யதி ச பஷ்யதி ஏகம் சாங்கியம் ச யோகம் சன்னு சொல்ல போறார். இருந்தாலும் இந்த இடத்துல தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகா விசிஷ்யதே, கர்மத்தை விடுறத விட கர்மத்தை யோகமா பண்றது கொஞ்சம் விசேஷம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்ற. சந்நியாசா கர்மணாம் பரித்யாகா கர்மயோகஸ்ச தேஷாம் அனுஷ்டானம் தௌ உபௌ அபி நிஸ்ரேயசகரோ மோக்ஷம் குர்வாதே ஞானோத்பத்தி ஹேத்துத்வேன. ரெண்டுமே ஞானோத்பத்திக்கு தான்.
ரெண்டுமே முமுட்சுக்கு தான். ரெண்டு லைஃப் ஸ்டைல்ஸ். அவர் சொன்ன மாதிரி யம நியமம் முதலானவைகளை பண்ணிட்டு ரொம்ப லிமிட்டடா சரீரம் வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுண்டு ஞானத்தை தேடி போகிறது அப்படிங்கிறது விவிதிஷா சந்நியாசம். விகித கர்மாவை பண்ணிண்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட கர்மாவை பண்ணிட்டு பிரசாத புத்தியா வர்றதை ஏத்துண்டு அதே சமயத்துல ஞானத்தை பரிசீவம் பண்ணிட்டு இருக்கிறது கர்மயோகம். இதுதான் வித்தியாசம். எந்த அளவுக்கு நீ கர்மா பண்ற அப்படிங்கிறதுலதான் வித்தியாசமே ஒழிய ரெண்டு பேரும் பண்ணதான் போறான். கர்த்திருவம் போகாத வரைக்கும் கர்மா பண்ணிதான், கர்த்திருவம் இருக்கிற வரைக்கும் கர்மா பண்ணிதான் ஆகணும். சன்னியாசியாக இருந்தாலும் காஷாயம் போட்டுன்றதுனால மட்டும் கர்த்திருவம் போயிட போறது இல்லை. அப்ப அவனும் நான் அகம் கர்த்தான்னு தான் பண்றான். நான் இப்ப யமம் பண்றேன், நியமம் பண்றேன், ஆசனம் பண்றேன், பிராணாயாமம் பண்றேன், இப்ப பிக்ஷைக்கு போறேன், எனக்கு இன்னைக்கு இதுதான் கிடைச்சுது அப்படிங்கறதெல்லாமும் ஒரு பாவம் தான். சன்னியாசியாக இருக்கும் பொழுது அது ஒரு இது கர்மயோகி என்ன பண்றான், நான் இன்னைக்கு என்னோட டியூட்டி இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற புத்தியில அவன் பண்றான். ரெண்டுமே கர்த்திருவத்தை ஆசிரியமா வச்சுதான் நடக்கிறது. ஆனா ரெண்டு பேருக்கும் மோட்ச லட்சியமா இருக்கிறதுனால ரெண்டு பேருமே லௌகிக விஷயங்கள் பிரதானமாக இல்லாம எனக்கு மோட்சத்துக்கு எப்படி இது அனுகூலமா போகும் அப்படிங்கிற புத்தியோட பண்றதுனால இது ரெண்டு பேருமே ரெண்டும் ஒண்ணுதான், நிஸ்ரேயசக்கரம் தான் ரெண்டும். இருந்தாலும் கர்மயோகம் கொஞ்சம் விசேஷம்பா. ஏன்னா இங்க மெயினா காரணம் என்ன, பாஷ்யக்காரர் இது அவ்வளவு எம்பசைஸ் பண்ணல. சைக்கலாஜிக்கலி இது ஒரு பிளேயிங் ஃபீல்ட் ஆஃப் ஆபரேஷன். கர்ம யோகமாக பண்ணும் பொழுது உனக்கு எமோஷனல் குரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கிறது. எமோஷனல் குரோத் எவ்வளவு பெட்டரா இருந்தோ அவ்வளோக்கு எவ்வளோ ஞானத்துக்கான அதிகாரித்துவம் கிடைக்கிறதுங்கிறதுனால கர்ம யோகமாக பண்ணும் பொழுது உனக்கு ஃபீல்ட் ஆஃப் ஆப்ரேஷன் நிறைய கிடைக்கிறது. ஆனா ரிஸ்க் ஜாஸ்தி கர்மயோகம் பண்ணும் பொழுதுங்கிறதுனாலதான் நிறைய பேர் அதுல பயப்படுறோம். ஏன்னா கர்ம யோகமா நான் பண்ண ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமா விசித்திர கர்ம கத்தின்னு சொல்றோம் இல்லையோ, கர்மகத்தி என்ன பண்ணிடுது, நம்மள புல் பண்ணிட்டு போயிடுறது. தப்பான இல்ல, ஸ்ட்ரே இட் லீட்ஸ் அஸ்ட்ரே அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அதனால ஞான லட்சியமாக இருக்கும் பொழுது எப்பவுமே அதில் அந்த லட்சியத்தை வச்சுக்க முடியறதா. ஒரு சந்நியாசம்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம என்விரான்மெண்ட், நம்மளோட வேஷபூஷணங்கள், இது எல்லாம் நம்மள ஒரு ப்ரெஷரைஸாவது பண்றது, இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. கர்ம யோகம்ன்றது நம்மளோட ஆட்டிடியூடு தானே. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கர்மா வரும்பொழுது என்ன ஆயிடுறது, நம்மள புல் பண்ணி அழிச்சுன்னு போயிடுறது. அப்ப கர்மயோகம் திருப்பி சாதா கர்மாவா மாறி லௌகீகனா கம்ப்ளீட்டா ஆயிட போறணும் அப்படிங்கிற ஒரு பயம் வர்றது. இதை ஹேண்டில் பண்ணிட முடியும்னா கர்மயோகம் விசேஷம் தான். இல்ல என்னால முடியாது, என்னால எனக்கு இந்த சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுறது, எனக்கு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் தேவைப்படுறது, அதெல்லாம் இருந்தாதான் என்னால இந்த ஞான விஷயத்தை பர்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது அப்போ விவித்யா சந்நியாசத்தை சொல்லதான் ஆக வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால என்னதான் கர்மயோகம் விசிஷ்யத்தைன்னு சொன்னாலும் ஒருத்தரோட கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ரெண்டு லைஃப் ஸ்டைலும் நிஸ்ரேயசகரவு பவு. ஒருத்தருடைய சிச்சுவேஷன் கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து ஒருத்தர் சூஸ் பண்ணிக்க வேண்டியது. எல்லாருக்கும் எல்லாத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியுங்கிறதுனால அவாவா சூஸ் பண்ணிக்க வேண்டியதுன்ற லெவல்ல விட்டுறாரு பகவான். பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.